இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் இந்த நிகழ்வில் இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை அறிக்கை, அதிகாரம், அமைதி என்னும் 3 சொற்களால் புரிந்து கொள்ள முன்வருவோம். பேதுரு இயேசு யார் என அறிக்கையிடுகின்றார். அந்த அறிக்கைக்கு பின்னர் இயேசு அவருக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். அதிகாரத்தை தொடர்ந்து சீடர்கள் அனைவரும் அமைதி காக்குமாறு இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்முடைய சிந்தனையை தொடங்குவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அலகு 16, அருள் வாக்கியங்கள் 13 முதல் 20. இந்த பகுதியை பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என நாம் வாசிக்கின்றோம். பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். இந்த நற்செய்தி பகுதியானது ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் சினாப்டிக் காஸ்பிள்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்னும் 3 நற்செய்தி நூல்களில் மட்டுமே காணப்படுகின்றது. யோவான் இந்த நிகழ்வை பற்றி எதுவுமே எழுதவில்லை. இந்த பகுதிதான் இந்த ஒத்தமைவு நற்செய்திகளின் மையம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இங்கேதான் இயேசு யார் என பேதுரு அறிக்கையிடுகிறார். நீரே மெசியா, உலகிற்கு வரவிருந்தவர், கடவுளின் இறைமகன். இப்படிப்பட்ட வார்த்தைகளால் பேதுரு அறிக்கையிடுகின்றார். இதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம், இயேசுவுடைய போதனை, இயேசுவுடைய பயணங்கள், இயேசு நிகழ்த்திய வல்ல செயல்கள், இவை யாவுமே இயேசு யார் என்ற கேள்வியை மக்கள் நடுவே எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. இதற்கு பிற்பாடு வரக்கூடிய பகுதி எல்லாமே எப்படிப்பட்ட மெசியாவாக, கிறிஸ்துவாக இயேசு இருப்பார் என்ற கேள்விக்கான விடையாக அமைகின்றன. இப்படியாக இந்த பகுதி நற்செய்தி நூட்களின், ஒத்தமைவு நற்செய்தி நூட்களின் மையம் என்று கருதப்படுகின்றது. இங்கேதான் இயேசுவை பற்றிய அறிக்கையை நாம் காண்கின்றோம். இயேசுவுடைய சமகாலத்தில் மெசியா எதிர்பார்ப்பு இஸ்ராயல் மக்களிடையே அதிகமாக இருந்தது. மெசியா உடனடியாக வரப்போகிறார். இந்த மெசியா யார் என்றால், இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினரால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர். இவர் ஒரு குருவாகவோ அல்லது அரசராகவோ வருவார் என்பது அவர்களுடைய எதிர்நோக்காக இருந்தது. மெசியா எதிர்பார்ப்பை இந்த வாசகத்தின் பின்புலமாக நாம் கொள்வோம். இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது பிலிப்பி செசரியா என்ற பகுதி இயேசுவுடைய சமகாலத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த ஒரு நகரம். இந்த நகரத்தை கட்டியவர் பெரிய ஏரோதுவின் மகன்களில் ஒருவரான பிலிப்பு ஏரோது. பிலிப்பு ஏரோது ரோமை பேரரசரான சீசரை பெருமைப்படுத்தும் பொருட்டு இந்த நகரை கட்டி இந்த நகருக்கு ஒரு கூட்டு பெயரை இடுகின்றார், பிலிப்பு செசரியா. இந்த இடம் மிக முதன்மையான அதிகார மையமாகவும் அதே வேளையில் சமயங்கள் அதிகமாக தோற்றுவிக்கப்பட்ட இடமாகவும் கருதப்பட்டது. இங்கு நிறைய கோவில்கள் இருந்தன, நிறைய சிலைகள் வழிபடப்பட்டன. இந்த இடத்தில் அதிகார மையம் கொண்டிருந்தது. இந்த இடத்தில் இயேசு இந்த கேள்வியை கேட்பதன் வழியாக இயேசு யார் என்பதை சமய அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நற்செய்தியாளரின் இயேசுவின் கருத்தாக இருக்கின்றது. முதலில் இயேசுவே இந்த கேள்வியை தொடங்குகின்றார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். இயேசு தன்னை மானிட மகன் என அழைக்கின்றார். இங்கே இயேசுவுக்குள்ள ஒரு கேள்வியை நாம் புரிந்து கொள்வோம். அதாவது இயேசு அவருடைய போதனை, பயணங்கள், வல்ல செயல்கள் அனைத்தும் மக்களால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எடுத்துக்கொள்ளப்பட்டன, பார்க்கப்பட்டன என்று அறிந்து கொள்ள விரும்புகிறார். இங்கே மக்கள் சொல்லக்கூடிய பதிலாக சீடர்கள் சொல்வது திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா அல்லது இறைவாக்கினரில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். இங்கே திருமுழுக்கு யோவான் சில மாதங்களுக்கு அல்லது ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கொல்லப்படுகின்றார். இங்கே யூதர்களுடைய ரீஇன்கார்னேஷன், ஒரு வகையான மறுபிறப்பு பற்றிய புரிதலை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் நீதிமானாக இருந்தவர், அவர் கொல்லப்பட்டார், அவர் மீண்டும் உயிர் தழுவார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதே வேளையில் எலியா சாவை தழுவாதவர், மீண்டும் வருவார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. எலியா வரும்போது மெசியா வெளிப்படுவார் என்பதும் இஸ்ராயல் மக்களுடைய எதிர்நோக்கு. அந்த பின்புலத்தில்தான் திருமுழுக்கு யோவான் எலியா என்றும், எரேமியா என்பதை இயேசுவுடைய தனிப்பட்ட போதனையின் அடிப்படையில் பார்க்கும்போது எரேமியாவை போல போதிக்கக்கூடிய ஒரு நபராக இயேசு இருக்கின்றார். இந்த விடையை தொடர்ந்து இயேசு கேள்வியை சற்றே மாற்றி, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்கின்றார்.
உடனடியாக பேதுரு சீடர்கள் சார்பாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிறார். இங்கே 2 பகுதிகள் இருப்பதை பார்க்கிறோம். முதலில் நீர் மெசியா, கிரேக்கத்தில் கிறிஸ்தோஸ், அருள் பொழிவு பெற்றவர். அடுத்து வாழும் கடவுளின் மகன். இந்த 2 சொல்லாடல்கள் நாம் எப்படி பார்க்கலாம் என்றால், முதல் சொல்லாடல் மெசியா என்பது இயேசுவுடைய பணியையும், கடவுளின் மகன் என்பது இயேசுவுடைய தாண்மை அல்லது அடையாளத்தையும் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே சீமோன் பேதுரு என்று அவருடைய முழு பெயரை குறிப்பிடுகின்றார் மத்தேயு. உடனடியாக பேதுருவை பாராட்டுகின்றார் இயேசு. நீ பேறு பெற்றவன். இங்கே பேறு பெற்றவன் என்ற வார்த்தை மத்தேயு நற்செய்தி அலகு 5 அருள் வாக்கியங்கள் 1 முதல் 8 நாம் காணக்கூடிய பேறு பெற்றவர், மக்காரியோஸ், அதே சொல்தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இயேசு அவரை பாராட்டும் போது, மனிதர்களால் இது வெளிப்படுத்தப்படவில்லை, ஃப்ளஷ் அண்ட் பிளட், சதையும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பேதுருவை பார்த்து கூறுகிறார். இங்கே வெளிப்படுத்துதல் என்ற வார்த்தை நாம் புரிந்து கொள்வோம். வழக்கமாக நமக்கு அறிதல், அறிவு எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது, மெய்யியலில் 3 வகையான ஊற்றுக்களை, சோர்சஸ் குறிப்பிடுகிறார்கள். முதல் சோர்ஸ் என்று பார்க்கும்போது டிஸ்கவரி. எடுத்துக்காட்டாக கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, அல்லது நியூட்டன் டிஸ்கவர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் நாம் சொல்கிறோம். கண்டுபிடித்தல், டிஸ்கவரி என்பது என்னவென்றால், ஏற்கனவே அது இருந்தது, ஒரு திரை மறைத்து கொண்டிருந்தது, அந்த திரையை விலக்கியவுடன் நமக்கு அது கண்டுபிடிப்பு நடக்கிறது. அமெரிக்கா எப்போதுமே இருந்தது, கொலம்பஸ் அந்த திரையை நீக்குகிறார். புவியீர்ப்பு விசை எப்போதுமே இருந்தது, நியூட்டன் மறைந்திருந்த திரையை நீக்குகிறார், நாம் டிஸ்கவரி என சொல்கிறோம். இரண்டாவது இன்வென்ஷன், கண்டுபிடித்தல், அதாவது புதிதாக ஒன்றை உருவாக்குதல். எடுத்துக்காட்டாக கோவிட் பெருந்தொற்று, அதற்கான வேக்சின் கண்டுபிடிப்பாக இருக்கலாம், தொலைபேசி கண்டுபிடிப்பாக இருக்கலாம். இன்வென்டட், கிரஹாம் பெல் இன்வென்டட் டெலஃபோன், அதாவது இல்லாத ஒன்றை உருவாக்குகிறார். கடவுளை பொறுத்தவரையில் கடவுள் பற்றிய அறிதல் டிஸ்கவரி அல்ல, கடவுள் பற்றிய அறிதல் இன்வென்ஷன் அல்ல, மாறாக கடவுள் பற்றிய அறிதல் ரெவலேஷன். கடவுளை தம்மை வெளிப்படுத்தினால் அன்றி நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆகினால்தான் இங்கே இயேசு விண்ணகத்தில் உள்ள என் தந்தை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்துதலும் ரெவலேஷன் நம்பிக்கையும் இணைந்தே செல்கின்றன. அதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 7 தேயி வெர்பும், இறைவார்த்தை என்ற கொள்கை திரட்டானது ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்கிறது. கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தக்கூடிய அந்த கடவுளுக்கு நாம் நம்பிக்கை என்ற பதிலிருப்பை செலுத்த வேண்டும். தொடர்ந்து உன் பெயர் பேதுரு, பெத்ரோஸ் என்று கிரேக்கத்திலும், தொடர்ந்து இந்த பாறையின் மேல் பேத்ரா, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என சொல்கிறார் இயேசு. திருச்சபை என்பது இங்கே எக்லேசியா என வழங்கப்படுகிறது. இதை கத்தோலிக்கர்களாகிய நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், பேதுரு, இந்த பேதுருவின் மேல் ஆண்டவராகிய கடவுள் திருச்சபையை கட்டுகின்றார், அது கத்தோலிக்க திருச்சபை என்று புரிந்து கொள்கிறோம். பிரிந்த சபையினரை பொறுத்தவரையில் அவர்களுடைய புரிதல் என்னவென்றால், இயேசு பேதுருவின் மேல் திருச்சபையை கட்டவில்லை, மாறாக பேதுரு அறிக்கையிட்ட நம்பிக்கையின் மேல் கட்டுகிறார். ஏனென்றால் பெத்ரோஸ் என்ற வார்த்தை பெத்ரா என்று பயன்படுத்தி அதன் மேல் கட்டுவதாக இயேசு சொல்கிறார், அதன் மேல் திருச்சபை கட்டுவதாக இயேசு சொல்கிறார். இந்த 2 புரிதல் இருப்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா என்கின்றார். இயேசுவுடைய சமகாலத்தில் பிலிப்பு செசாரியா பகுதியில்தான் பாதாளத்தின் வாயில்கள் இருந்தது என்பது மக்களுடைய கருத்து. இந்த பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா என்று சொல்வதன் வழியாக மனிதம் சார்ந்த எதுவுமே இதை வெற்றி பெற முடியாது என்பது இயேசுவுடைய பாடம். தொடர்ந்து விண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுப்பேன். இங்கே கிரேக்கத்தில் டேயோ லியூவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மிக அழகான டேசஸ் லியூசஸ் என்று ஒரு இணைந்து செல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் அங்கே கிரேக்க மொழியில் பார்க்க முடியும். தொடர்ந்து இயேசு சீடர்களிடம் இதை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். மிக கண்டிப்பாக கூறுகிறார், அமைதி காக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை பற்றிய, கடவுளை பற்றிய அறிதலும் அறிக்கையும் அமைதியில் தான் வெளிப்படுகிறது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அறிக்கை, அதிகாரம், அமைதி என்னும் 3 சொற்களால் நகர்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகம் மத்தேயுடைய குழுமத்திற்கு என்ன செய்தியை தந்தது என்று பார்க்கும்போது 2 செய்திகள். முதல் செய்தி பேதுருவுடைய முதன்மை,
பெட்ரைன் மினிஸ்ட்ரி, பெட்ரைன் பிரைமசி, பேதுரு என்ற அந்த திருத்தூதர் இந்த திருத்தூதர்கள் குழாமில் கொண்டிருந்த முதன்மை. அடுத்ததாக மக்கள் அறிக்கையிட வேண்டிய நம்பிக்கை. அடுத்ததாக மத்தேயு குழுமத்தார் இயேசு யார் என அறிக்கையிட வேண்டும். மத்தேயு குழுமத்தாருக்கு இயேசு யார் என்ற செய்தியானது முதலில் மற்றவர்களால் தரப்படுகிறது, சீடர்களால் தரப்படுகிறது. ஆனால் அடுத்த நிலையில் தாங்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் இயேசு யார் என்பதை தங்களுடைய உள்ளத்தில் அறிக்கையிட வேண்டும். இப்படியாக இதை வாசிக்கக்கூடிய நபர் இயேசு யார் என மற்றவர்கள் சொல்ல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தானே அதை பற்றிய அறிக்கை செய்ய வேண்டும் என்ற அழைப்பு இங்கே விடப்படுகின்றது. அடுத்ததாக முதல் வாசகம் ஏசாயா அலகு 22 அருள் வாக்கியங்கள் 19 முதல் 23. இங்கே செப்னா என்ற அதிகாரியிடமிருந்து அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஆண்டவராகிய கடவுள் இல்கியாவின் மகன் எலியாக்கிமிற்கு அளிக்கின்றார். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என சொல்கிறார் கடவுள். இங்கே சாவி, திறவுகோல் என்பது தோளின் மேல் வைக்கப்படுகிறதா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திறவுகோலை அதிகாரம் என்று நாம் உருவகமாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இவர் ஓர் அசைக்க முடியாத கம்பம் போல நிலைநிறுத்தப்படுவார் என்பதும் கடவுளின் செய்தி. இங்கே தாவீது குடும்பத்தார் இஸ்ராயல் மக்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து 2ஆம் வாசகம் பவுல் ரோமேருக்கு எழுதக்கூடிய திருமுகம் அலகு 11 அருள் வாக்கியங்கள் 33 முதல் 36. இங்கே பவுல் ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் என கேட்கின்றார். ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் என்ற இந்த கேள்வியை நாம் நற்செய்தி வாசகத்தோடு இணைத்து பார்க்கும்போது ஆண்டவரே தம்மை பற்றி வெளிப்படுத்தினாலன்றி நாம் அவர் யார் என அறிந்து கொள்ள முடியாது என எடுத்துக்கொள்ளலாம். 11 பாடல் திருப்பாடல் 138 உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவராகிய கடவுளை பார்த்து பாடுகின்றார். இங்கே கடவுள் படைத்தவர் என்பதும் நாம் எல்லோருமே படைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியும் தரப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் தரக்கூடிய பாடங்கள் எவை? முதல் பாடமாக நாம் எடுத்துக்கொள்வது வலுவற்ற பாறை. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என்று சொல்கிறார் இயேசு. பேதுரு ஒரு வலுவற்ற பாறையாக இருந்தார் என்பதை நாம் நற்செய்தி வழியாக அறிவோம். ஏனென்றால் இயேசுவை மெசியா என அறிக்கையிட்ட பேதுருவே இயேசுவை தவறாக புரிந்து கொள்கிறார். மேலும் இயேசுவை மறுதளிக்கிறார். வலுவற்ற பாறையின் மேல் ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய திருச்சபையை கட்ட திருவுளம் கொள்கிறார். இங்கே கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இதை பவுலுடைய சொற்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மண்பாண்டத்தில் இந்த செல்வத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். வலுவற்ற நாம் கடவுளாகிய பாறையை கொண்டிருக்கின்றோம். வலுவற்ற நமக்கு வலு சேர்க்கக்கூடியவர் கடவுள். களிமண் போல இருக்கும் நம்மை பாறை போல உறுதியாக்குபவர் கடவுள். அப்போ நம்முடைய திருச்சபையின் மனித இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை ஒரு மனித நிறுவனம். ரோமை திருச்சபை தொடங்கி நம்முடைய தல திருச்சபை வரை அனைத்துமே மனித செயல்பாடுகளால் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனித செயல்பாடுகள் நிறைந்திருக்கின்றன. ஆக வலுவற்ற நாம் கடவுளுடைய வல்லமையை கொண்டிருக்கின்றோம். இங்கே திருச்சபையானது, ரோமை திருச்சபையும் நம்முடைய தல திருச்சபையும் கடவுள் அனுபவத்தை நமக்கு தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை முன்னிறுத்தக்கூடிய இடமாக இருத்தல் கூடாது. ஆக முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பாடம், நம்முடைய திருச்சபை வலுவற்றது. நம்முடைய திருச்சபை ஆண்டவராகிய கடவுள் மேல் வல்லமையின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. வலுவற்ற நாம் வலிமையான கடவுளை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். இது முதல் பாடம். இரண்டாவதாக நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கை அறிக்கை. நாம் சிறு வயது முதல் வளர்ந்து வருகின்றோம். மறைக்கல்வி வகுப்புகளில், மறையுரைகளில் கடவுள் யார், இயேசு யார் என கேட்கின்றோம். ஆனால் கடைசியில் இயேசு யார் என்பதை இயேசு எனக்கு யார் என்ற கேள்வியாக மாற்றி நான் விடை தர வேண்டும். சமூகவியலில் கடவுளை பற்றிய புரிதலை பற்றி சொல்லும்போது சில நேரங்களில் கடவுளை நாம் தந்தையாக பார்க்கின்றோம், அப்பாவாக, அம்மாவாக. சில நேரங்களில் ஒரு காவல் அதிகாரி போல, அதாவது நாம் செய்கின்ற தவறுகளை அடையாளம் கண்டு அதற்கு தண்டனை வழங்குபவராக. சில நேரங்களில் அவரை ஒரு வாஷிங் மெஷின் போல பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரிடம் வந்து அதை கழுவிக்கொள்ளலாம். அல்லது சில நேரங்களில் கடவுளை ஒரு தலைவலி மாத்திரை போல பார்க்கின்றோம். எப்பொழுது நமக்கு உடல்நிலை சரியில்லையோ, ஒரு தேவை இருக்கிறதோ அப்பொழுதுதான் கடவுளை நாம் தேடுகின்றோம். சில நேரங்களில் கடவுள் ஒரு சாண்டா கிளாஸ் போல, ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா போல நமக்கு கொடைகள் தரக்கூடியவராக இருக்கின்றார். இவை எல்லாமே கடவுளை பற்றிய பிறழ்வுபட்ட புரிதல்கள். இயேசு எனக்கு யார்,
கடவுள் எனக்கு யார் என்ற ஒரு கேள்விக்கு நாம் விடை தேடுவோம். இது 2வது பாடம் அல்லது அழைப்பு. 3வதாக அமைதி. இன்று பல நேரங்களில் நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினர் மற்ற சபையினரை பார்த்து எங்கள் திருச்சபை தான் உண்மையான திருச்சபை என்றும், மற்ற சபையினர் தங்களுடைய திருச்சபை தான் உண்மையான திருச்சபை என்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அகில உலக அளவில் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மதமும் தன்னுடைய மதம்தான் மேன்மையானது என்று கருதி மற்ற மதத்தாரை இழிவுபடுத்துவதும் அழிக்க நினைப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நற்செய்தி நமக்கு ஒரு அழகான பாடத்தை தருகிறது. தான் யார் என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என சொல்கிறார் இயேசு. அமைதி காத்தல் என்பது ஆன்மீகத்தில் மிக மிக அவசியம். பல நேரங்களில் நாம் இந்த அமைதியற்ற நிலையில் ஒருவர் மற்றவரிடம் என்னுடைய கடவுள்தான் மேன்மையானவர், என்னுடைய கடவுள்தான் உண்மையானவர் என்று நிரூபித்து கொண்டே இருக்க நாம் முயற்சி செய்கிறோம். என்றால் கடவுள் நம்முடைய நம்பிக்கை கோட்பாட்டை விட பெரியவர். நம்முடைய நம்பிக்கை கோட்பாட்டிற்குள் கடவுளை அடைத்துவிட முடியாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். கடவுள் நம்முடைய கிரீடு, நம்பிக்கை அறிக்கை, நம்முடைய வழிபாடு கல்ட், நம்முடைய அறநெறி சார்ந்த அனைத்து கோட்பாடுகள் கோடு, இது அனைத்தையுமே தாண்டியவராக இருக்கின்றார். அவரை நாம் அமைதியில் தான் கண்டுகொள்ள முடியும். இப்படியாக வலுவற்ற பாறையின் மேல் கட்டப்பட்டுள்ள நாம் கடவுள் யார் என்று அறிக்கை செய்வோம். அந்த அறிக்கையே நமக்கு அதிகாரத்தையும் அமைதியையும் தருகின்றது. வலுவற்ற பாறையாகிய நம்மேல் கடவுள் தம் திருச்சபை கட்ட திருவுளம் கொண்டார். அவர் யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிப்போம். நம்முடைய உள்ளத்தின் அமைதியில் அறிக்கையிடுவோம். அந்த அறிக்கையிடுதலில் அமைதி காப்போம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவமாக மாறுவாராக. இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.